வணக்கம். இன்னைக்கு உங்க எல்லாரையும் நான் எங்க அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன்னா, தம்பிக்கலை என் கோயில். நீங்க யோசிப்பீங்க, எத்தன தடவங்க போவீங்க அப்படின்ட்டு. இது வந்து எத்தனாவது தடவைன்னு எனக்கே தெரியல. பட் ஆனா இந்த வாட்டி தான். எப்பவும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துருவேன். இந்த வாட்டி தான் ஒரு பரிகாரம் பண்ணேன். அது என்னன்னா, இங்க வந்து சொப்பு உடைக்கும் இடம்னு இருக்கும். இதுதான் அந்த சொப்பு. அர்ச்சனை சீட்டு வாங்குற இடத்துல ரூ. 10 குடுத்தோம்னா, அங்க வச்சிருப்பாங்க ஒரு கூடை ஃபுல்லா. அதுல நமக்கு ஒரு சொப்பு எடுத்துட்டு, நம்ம போற வழியில பார்த்தீங்கன்னா, நாகேஸ்வரி அம்மன கும்பிட்டு அன்னதானம் கூட தாண்டி போனதுக்கப்புறம் தண்ணீர் மந்திரிக்கும் இடம்னு இருக்கும். அங்க போனதும், அங்க ஒரு தண்ணி ஃபுல்லா ஊத்தி குடுப்பாங்க. அந்த தண்ணீல வந்து வேப்பில அடிச்சு, விபூதி போட்டு அவங்க வந்து மந்திரிச்சு நம்மள குடிக்க சொல்லுவாங்க. குடிச்சிட்டு, அது தலைய 3 வாட்டி சுத்தி, அங்க சொப்பு உடைக்கும் இடம்னு இருக்கும். அங்க போயிட்டு நம்ம உடைச்சிட்டோம்னா, நமக்கு இருக்கிற உடம்புல இருக்கிற வியாதி, தோல் வியாதி குறிப்பா, அதெல்லாம் சரியாயிடும் அப்டிம்பாங்க. சரின்னு எனக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. அதனால அங்க போயிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு, அப்படியே தியான மண்டபத்த போய் விசிட் பண்ணிட்டு, அப்புறம் அங்க சுத்தி இருக்கிற மத்த சாமியார்கள்லாம் கும்பிட்டுட்டு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி பிரகாரத்த சுத்தி இருக்கிற சாமிய கும்பிட்டுட்டு தான் உள்ள வந்து கும்பிடணும்னாங்க. இதுதான் கோவில் உள்ள இருக்கிற இடம். நான் மூலவர மட்டும் நான் எடுக்கல ஃபோட்டோ, வீடியோவும். இதெல்லாம் அந்த பில்லர்ல ஒருத்தவங்களோடது இருந்துச்சு. அந்த சித்தர் அதெல்லாம் பண்ணிருந்தாங்க. அது எல்லாமே நான் ஷூட் பண்ணேன். அத உங்க கூட ஷேரும் பண்ணிட்டேன். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த கோயில் பத்தி. இதெல்லாம் நான் எதுவுமே காட்டவே இல்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்ப வந்து நவராத்திரி நடந்துட்டு இருக்கனால அந்த கோயில்ல கொலு வச்சிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு திருப்தியா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பிட்டோம். நாளைக்கு வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.